ஏகே அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்மெண்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விடாமுயற்சியோட அஃபிஷியல் அப்டேட் இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகிற விதமா தான் இப்போ ஒரு வீடியோவை ஏகேயோட மேனேஜரான சுரேஷ் சந்திரா அவர்கள் ரிலீஸ் பண்ணிருக்காரு. விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட்ல ஸ்டன் சீக்வன்ஸ் எடுக்கும் போது ஏகே அவர்கள் ஓட்டிட்டு வந்த கார் அப்படியே கவிழ்ந்து விழுற அந்த ஒரு வீடியோவை தான் இப்போ சுரேஷ் சந்திரா வெளியிட்டு இருக்காரு. பாக்கிறதுக்கே பயங்கர ஸ்கேரியா இருக்க இந்த சீக்வன்ஸை ஏகே அவர்கள் பண்ணிருக்காரு அப்படின்னா அவரு ஆக்டிங் மேல எந்த அளவுக்கு ஒரு பேஷனட்டா இருப்பாரு, ஆக்டிங்காக தன்னோட உயிரையும் பணைய வைக்கிற அளவுக்கு டெடிகேட்டிவா அவர் நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி 2022ல ரிலீஸ் ஆன வலிமை படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லயும் கூட இதே மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த மேக்கிங் வீடியோ கூட நமக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலயுமே ஏகே அவர்கள் எந்த அளவுக்கு டெடிகேட்டிவா தன்னோட ஆக்டிங்காக எப்படி ஒரு எஃபர்ட் போட்டாரு அப்படிங்கறதும் அண்ட் இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவரு இந்த ஆக்சிடென்ட் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே திரும்பவுமே வலிமையோட ஷூட்ல ஜாயின் பண்ணாரு. அதே மாதிரி தான் இப்போ விடாமுயற்சியோட மேக்கிங்லயுமே பயங்கர ஸ்கேரியான ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. சோ இந்த வீடியோவை பார்க்கும்போதே ஏகே அவர்கள் ஆக்டிங்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாரு, அவர் ஒரு விஷயத்த கையில எடுத்தாருன்னா அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்காக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா வேணாலும் போவார் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற எக்ஸாம்பிள் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து உயிரை பணையம் வச்சு நீங்க நடிக்கிறத பாக்கிறதுக்கு எங்களுக்கே ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் உங்களோட ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரியான ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் ஷூட் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் ப்ரிகாஷனரி ஆக்ஷன்ஸ்லாம் ரெடியா வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் எல்லாருமே தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நவம்பர் 2023 அதாவது 4 months பிஃபோரா இப்படி ஒரு ஸ்கேரியான ஆக்சிடென்ட் ஏகே அவர்கள் மீட் பண்ணிருக்காரு. ஆனா இது சம்பந்தமான எந்த ஒரு விஷயமுமே அந்த நேரத்துல வெளியில வரல. கிரேட்ஃபுல்லி அவருக்கு அந்த நேரத்துல எந்த விதமான பெரிய அடியும் படல. அதனாலதான் அவர் திரும்பவும் விடாமுயற்சி ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்காரு. அண்ட் இப்போ ஃபியூ வீக்ஸ் முன்னாடி ஏகே அவர்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஒரு சர்ஜரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கூட வந்துச்சு. மேபி இந்த ஒரு ஆக்சிடென்ட்னால கூட அந்த மைனர் சர்ஜரி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டவுட்டும் இப்போ ஃபேன்ஸ்க்கு மத்தியில வந்திருக்கு. இதையுமே சுரேஷ் சந்திரா அவர்கள் தான் நமக்கு அப்டேட் பண்ணியிருந்தாரு. அதாவது ஏகே அவர்களோட இயர்ல இருந்து பிரைனுக்கு போகக்கூடிய ஒரு நர்வ் வந்து லைட்டா வீங்கின மாதிரி இருக்கு. அதனால அவருக்கு மைனரா ஒரு சர்ஜரி நடந்திருக்கு. அவர் இப்போ கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டாரு. ஆபரேஷன் முடிஞ்ச நெக்ஸ்ட் டேவே அவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கும் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் நமக்கு கிடைச்சிருந்துச்சு. சோ இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச அந்த சர்ஜரிக்கும் கூட ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டும் ஃபேன்ஸ்க்கு மத்தியில இருந்துட்டு இருக்கு. ஏகே அவர்களோட இந்த ஒரு டெடிகேஷனான அந்த ஒரு தாட்டுக்காகவே அவர் கண்டிப்பா இன்னும் நிறைய சாதனைகளை பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாரும் ஏகே அவர்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவான கமெண்ட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க.